முக்கிய செய்தி, பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 1000 வழங்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் லட்சுமணன். லட்சுமணன், சொல்லுங்கள், பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 1000 கூடுதலாக வழங்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் முத்தரசன் வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்கள். கண்டிப்பாக கனகதாரா, பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு சார்பாக சிறப்பு பொருட்கள் வழங்கப்பட்டிருக்கும் வழக்கம். அந்த வகையில் அடுத்த மாதம் பொங்கல் பண்டிகையானது தை திருநாள் கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதற்காக தமிழக அரசு சார்பாக கடைகளில் பச்சரிசி, கரும்பு, சர்க்கரை போன்ற பொருட்களானது வழங்கப்படும் என கடந்த ஒரு 2 நாட்களுக்கு முன்பு தமிழக அரசு அதிகாரப்பூர்வமானது அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால், தமிழர்களின் திருநாளான தை திருநாளை முன்னிட்டு வருட வருடம் இந்த 1000 ரூபாய் ரொக்க பரிசானது வழங்கப்படுவது வழக்கம். ஆனால் இந்த வருடம் பொறுத்தவரையுமே இந்த 1000 ரூபாய் வழங்கப்படாமல் இந்த பொருட்கள், அதாவது இந்த தை திருநாளுக்கு தேவைப்படும் இந்த கரும்பு, சர்க்கரை, அரிசி போன்ற பொருட்கள் மட்டும் வழங்கப்படுவதாகவும் அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் அதனை மறுபரிசீலனை, அதாவது 1000 ரூபாய் காசு தர வேண்டும் என்ற மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியானது தற்போது ஒரு கோரிக்கையானது வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அது மறுபரிசீலனை செய்து 1000 ரூபாய் இந்த ரேஷன் அட்டைகளுக்கு வழங்க வேண்டும் எனும் ஒரு கோரிக்கையானது எழுந்திருக்கிறது. குறிப்பாக ஒரு அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையை பார்த்தோம் என்றால், 25 தமிழ் புத்தாண்டு பொங்கல் திருநாளில் தைப்பொங்கல் சிறப்பாக கொண்டாடும் வகையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும், இலங்கை மற்றும் தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பதாரர்களுக்கும் தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1 முழு கரும்பு கொண்ட பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில், மேலும் வழக்கமாக வழங்கப்படும் ரொக்க தொகை குறித்து எப்போதும் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்ப்பானது பொதுமக்களிடம் நிலவி வருவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஒன்றிய அரசு போதிய இந்த வாரம் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்க தொகை வழங்கப்படாது என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக பாஜக ஒன்றிய அரசு கடந்த 2021 புதிய ஆட்சி அமைந்ததும் முதல் இந்த ஒதுக்குவதில் பாரபட்சமான இந்த தமிழ்நாட்டிற்கு மட்டுமே நிதி ஒதுக்கும் என்பது தமிழ்நாட்டை வஞ்சிப்பதும் ஒரு உண்மையாக தொடர்ந்து இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த இயற்கை பேரிடர் காலம் தொடர்ந்து தாக்குதலுக்கும் உள்ளாகி வருவதாகவும், தமிழ்நாட்டில் நிவாரணப் பணிகளுக்கும் மக்கள் இந்த மறுவாழ்வு உறுதி செய்யும் 2021 முதல் இதுவரையுமே ஏற்பட்ட பேரிடர் பாதிப்புகளுக்கு ரூபாய் 82,000 கோடி மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் 458 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என ஒன்றிய அரசிடம் தமிழ்நாடு அரசு கோரி கொடுக்காமல் 276 கோடி மட்டுமே வழங்கியிருப்பதாகவும், ஒரு பெரிய ஏமாற்றமானது எடுத்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக நடப்பாண்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு தமிழ் முதல்வன் திட்டத்தின் மூலம் மாதாந்திரம் உதவித் தொகையானது 1000 ரூபாயானது நிதி வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த நலத்திட்ட உதவிகள் செயல்படுத்தி வரும் அரசு பொங்கல் திருநாளில் பரிசு தொகுப்புடன் மட்டுமே நிறுத்திக் கொள்வது ரொக்கத்தொகை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு எதிர்பார்ப்பு காத்திருப்பும் மக்களை ஏமாற்றத்தை அளிப்பதாகவும், மேலும் அதனை கருத்தில் கொண்டு நிதியமைச்சரின் முடிவில் மீண்டும் முதலமைச்சர் செய்து பொங்கல் திருநாளுக்கு இந்த காசு 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என ஒரு கோரிக்கையானது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தற்போது ஒரு அறிக்கை மூலம் வெளியிட்டிருக்க. குறிப்பாக கடந்த வருடம் பார்த்தோம் என்றால், திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் கடந்த 2 வருடங்களாகவே இந்த தை திருநாளை முன்னிட்டு இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த 3வது வருடம் குறித்து தொடர்ந்து இந்த ரொக்க பரிசானது இல்லை என்றும் நிதியமைச்சரிடம் தெரிவித்த நிலையில் அவர் தொடர்ச்சியாக அந்த அறிக்கையை பொறுத்தவரையே மறுபரிசீலனை செய்து அந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 1000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்க வேண்டும் என ஒரு கோரிக்கையானது எழுந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. வருடாந்தோறும் பொங்கல் பரிசு தொகுப்பில் ரூபாய் 1000 ரொக்க பணம் வழங்கப்படும் நிலையில் இந்த ஆண்டு அந்த 1000 ரூபாய் ரொக்க பணம் வழங்கப்படாது என தெரிவிக்கப்பட்ட நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 1000 வழங்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லட்சுமணன்.